இந்த பீனிக்ஸ் படத்தை வெற்றி படமாக்கிய பத்திரிகை ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும். ஃபஸ்ட்டு மாஸ்டர் நினச்சிருந்தாக்கா நம்ம இந்திய லெவலில் எந்த ஹீரோக்கிட்ட கதை சொல்லியும் இந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாஸ்டர் பெரிய மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் நம்ம சூர்யா விஜய் சேதுபதி செலக்ட் பண்ணி அவன் ஒரு மாதிரி முமுக்கு இருக்கிறவனை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தி தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சூர்யா சேதுபதி பிரமாதமாக பண்ணியிருக்கா. அப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புது ஹீரோக்கள்லாம் ஆக்ஷன்னாலே பயந்து ஒதுங்குற நேரத்தில் இவன் ஃபஸ்ட்டு படத்தில் அடித்து நுறுக்கி தும்சம் பண்ணி விட்டு போயிட்டா. அப்படி அதுக்கு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொன்று சூர்யா ரொம்ப அவனை நிறையா ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பையன். படத்தில் ஒர்க் பண்ணும்போது யாருக்காவது சின்னதாக அடிப்பட்டால் கூட குடுக்குன்னு பதறிடுவான். நமக்கு அடிப்பட்ட மாதிரியே போயிட்டு அதை எடுத்து பார்க்குறான். அதனால் ஒரு ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழறதுக்கான வழியாக இருக்கணும், அவனோட வாழ்க்கையை அமுக்கிறதுக்கான வழியாக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல பையன். இயல்பாக ரொம்ப நல்லா பேசுவான், எல்லார்கிட்டையும் சமமாக இருப்பான். அதனால் இந்த விமர்சனம்ன்ற பேரில் ஒரு நல்ல பிள்ளைய அமுக்கி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. ரொம்ப இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க. ஆனால் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு படம், அதில் மாஸ்டர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பண்ணேன். நான் நிறைய பத்திரிகையில் என்னோடய பேர் எழுதினாங்க. உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபமாக என்னோடய பேர் பத்திரிகையில் வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமுக்கு என்னோடய நன்றி தெரிஞ்சுது ப்ரொடக்ஷன். அப்புறம் சூர்யா பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, ரொம்ப சின்சியராக இருக்கார். நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா வாட்ச் பண்ணிருக்கேன். ஆனால் அந்த ஆக்ஷன்லாம் என்ஜாய் பண்ணால் தான் பண்ண முடியும். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும். அது ரொம்ப சின்சியராக அவர் பண்ணார். இன்னும் ஃப்யூச்சரில் அவர் அடுத்து போகிற படங்களில் இந்தளவுக்கு கஷ்டப்பட மாட்டாருன்றது எனக்கு கேரண்டடாக தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக இருந்திருக்காரு. வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் அன்புக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் நடிக்கும்பொழுது நான் எங்கெல்லாம் ரசித்தனோ அந்த இடம் எல்லாமே ஆடியன்ஸும் அந்த இடத்த ரொம்ப ரசித்தாங்க. அந்த டைலாக்லாம் ரொம்ப படத்தை அங்கே அது வரைக்கும் சீரியஸாக போய்ட்டுருக்கிறத அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. என் பேர் தான் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப வருஷம் கழித்து என்னை மறுபடியும் உருவாக்கி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு எத்தனை தடவை வேணால் தேங்க்ஸ் சொல்லலாம் மாஸ்டர். ஆனால் இங்கே ஒரு தடவை தான் சொல்ல முடியுது. எல்லா ஸ்டேஜிலும் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன். அண்ட் சூர்யா தேங்க்ஸ் சொல்லணுமாடா, நான் கேட்டேன் தேங்க்ஸ் சொல்லணுமாடா உனக்குன்ட்டு. ஸோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் பாதிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் நிறைய பேர் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க தேங்க்ஸ். ஸோ சொல்லிடலாம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்கா ராஜலட்சுமி அக்கா ப்ரொடியூசர், எனக்கு ஸ்பாட்லேயும் சரி இப்போ வரைக்கும் சரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய உடஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட்டராக இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. அண்ட் மீடியா, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். அண்ட் காக்கா மூட்டையிலேருந்து ஃபீனிக்ஸ் வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் சில பேர் எனக்கு பேர் தெரியல, ஆனால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் எல்லாம் தெரியும், பேர் தெரியாது, மன்னிச்சுக்கோங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா உங்கள் டைமை கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு. அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலரசு சார், இன்றைக்கி நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்.
அவங்க இந்த படத்தோட ப்ரொடியூசராக இல்லாமையும் எனக்கு ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. நான் நிறையா பேச முடியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன், அது பதட்டத்தில் விட்டுட்டேன். அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியஸ் சார். படம் ரொம்ப சூப்பராக போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய தாய் தகப்பன், என்னோடய சிஸ்டர் இப்போ என் கூட இல்லை. அவங்க இங்கேருந்து என்னோடய சக்ஸஸையும் என்னோடய குடும்பத்தோட சக்ஸஸையும் பார்ப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். அவங்களுக்கும் நன்றி. எஸ், இந்த ஃபீனிக்ஸ் நாங்கள் 2 பேர் பேசி ஆரம்பிக்கும்போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணோம். பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ சினிமா எனக்கு புதுசு தான். பட் எனக்கு எல்லாத்தையுமே சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. முருகராஜ் சாராக இருக்கட்டும், அம்மா கிரியேஷன் சக்தி சாராக, சிவா சாராக இருக்கட்டும். ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன். அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில், இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உழைக்கிறாங்க. ஒரு லைட்மேன் எம்எம்ஏ எடுக்கும்போது அந்த லைட்மேன் இந்த டாப்பில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் பேர் கூட ஆறுமுகம். அவர் எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை, பட் ஹீ இஸ் சிட்டிங் இன் த டாப். எனக்குலாம் ரொம்ப பயமாக இருந்தது பார்க்கும்போது. ஆனால் முடிச்சு 11 மணிக்கு அவர் ஓடி கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த ரிஸ்க்கை கூட அவர் பார்க்கல. அதை பார்த்து நான் வியந்தேன். நிறைய சினிமாக்குள்ளே அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஹேர்டில் சினிமாவில் இருக்குது. அன்னைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்லேயுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக வந்தீங்க. ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம், அந்த விறுவிறுத்து. ஸோ அந்த டெடிகேஷன் ஆஃப் ஒர்க் சினிமாவில் இன்னும் லைவாக இருந்துகிட்ருக்கிறது நான் பார்த்தேன். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் டு see this and wonderful to feel the opportunity what I get from my husband. Thank you so much. இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட்டாக்கிறதுக்கும் வேல்ராஜ் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாம்சியஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வாட் ஆர் த காஸ்ட் அண்ட் க்ரூ வி ஹாவ். எவ்ரி ஒன் இஸ் ஒர்க் டுகெதர் அஸ் லைக் ஃபேமிலி. இந்த பசங்களாக இருக்கட்டும், இந்த 28 பசங்களுமே அது ரொம்ப யங் அண்ட் வைப்பாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ ஐ என்ஜாய்ட் தரோவ்லி. ப்ளீஸ் சப்போர்ட், கீப் ஆன் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. 31 வருஷம் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக நான் பரிமாணம் ஆகிறதுக்கு எனக்கு ஆசை வந்தது. அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பாக, சப்போர்ட்டாக, உறுதுணையாக, ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி, ஃபஸ்ட்டு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தென் சூர்யா பற்றி நான் லாஸ்ட்டில் வரேன். கம் பேக் அகேன். டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார். எல்லாருக்கும் தெரியும், அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம். அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் ஃப்ரேமிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்ரலாகவே பிடிக்கும். பட் இந்த கதைக்கு இந்த படத்துக்கு அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது. தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக, எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வழி நடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வேல்ராஜ் சாருக்கு நன்றி. அண்டு சாம்சியஸோட படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்டு விக்ரம் வேதா, விஜய் சேவசன் நடிச்சது. ஸோ அந்த 2 படங்கள் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா, அவரோட மியூசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம்னாங்க. அவர் அப்ரோச் பண்ணோம். அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹீ கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஜ் ஒரு பில்லர் மாதிரி இருக்காரோ, சாம்சியஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர். ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, வேல்ராஜ் சார் வர முடியல. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல், அவரோட ஒர்க்கு நல்லா இருந்தது.
சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணாரு எடிட்டர் ரூபன், அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர். ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது. தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், அண்ட் ஹரிஷ் உத்தமன், தேவதர்ஷினி மேம், அண்ட் முனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், முருகதாஸ் சார், எல்லாருமே நம்ம திலீபான் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போனான், ரோஹித் ஒரு பையன். அவர் வந்து MMA ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட். இஸ் அ சாம்பியன், ரியல் சாம்பியன். ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற ஒரு 28 பசங்க இருக்காங்க இந்த படத்தில். இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. காரணம், இந்த படம் சூர்யாக்காண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை. நானும் லான்ச் தான், ரோஹித் மாதிரி இன்னொரு 28 பசங்க லான்ச் ஆகியிருக்காங்க. சூர்யா மேலே வைக்க போகிற ஒரு சில ஒரு உடவர் தட் அந்த ஒரு அவன் மேலே ஒரு ஒடிக்கால் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளா இல்லை ஏதோ ஒன்று அந்த பண்ணுறாங்களே இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்று ஒரு ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நீங்கள் சூர்யாவோட லைஃப்பில் மட்டும் இல்லையா, இந்த 28 பசங்க இவன் என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து ஒரு 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷமாக ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மியாக ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான். என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார். விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார், அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி நான் இன்றைக்கி இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, 35 வருஷமாக வந்து இறைவன் அருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்கள் டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்கள் முன்னுக்கு வருவோம், எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். ஸோ இதை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். தென் அகேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது, சினிமாவே கிடையாது, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்கறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம். நாங்கள் உழைக்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை. உழைச்சி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை. அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்கறதுல உங்களை தவிர இங்கே யாருமே கிடையாது. ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சி இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை. ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல. அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால் கூட இருந்து 1.5 வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன். அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல. எஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அப்போனா ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டாக இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம். அண்ட் டெஃபினெட்லி சூர்யா யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர், வெரி குட் ஃப்யூச்சர். யாரை பற்றியும் யோசிக்காத, மனசுக்கு தோணதை பண்ணு. பட் தப்புன்னு தெரிஞ்சால் இம்மிடியேட்டாக பண்ணி கேட்டுரு, அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க.
எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை. பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரோல், அதை வந்து அவங்கள வந்து ஒரு பிரதரை பாரு, இல்லை ஃபாதர் ஃபிகரை பாரு, இல்லை அம்மாவை பாரு, அவங்ககிட்ட இமீடியட்டாக சாரி சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பாக இவனும் வருவான், எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான். இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம்.